இதோ தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கிறார்கள். போக்குவரத்து துறை என்ற துறையையே உருவாக்கி அதனை தேசியமயமாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றும் வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது குறைந்த கட்டணத்தில் சிறப்பான பயணத்தை நமது தமிழ்நாடு போக்குவரத்து. டெல்லியில் புதிய பேருந்துகளின் சேவைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜ், வணக்கம். விவரங்கள். தமிழக முதல்வர் ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக நெல்லை மாவட்டத்தில் வந்திருக்கிறார். நேற்று இன்றும் என பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார். நேற்று பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்திருந்தார். அதே போல கிறிஸ்தவ நல்ல இயக்கத்தில் நடந்த மகத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழாவும் கலந்து கொண்டார். இந்த நிலையில் இன்று 2வது நாளாக இன்று காலை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான பந்தல் அரசு மருத்துவமனை வளாக மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மைதானத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 182 கோடியே 74 லட்சத்தில் முடிவடைந்த 32 திட்ட பணிகளை துவக்கி வைக்கிறார். அதே போல ரூபாய் 357 கோடி மதிப்பிலான 11 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல விழாவில் ஏழை எளியவர்களுக்கு ரூபாய் 101 கோடியே 48 லட்சம் மதிப்பில் 44,924 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகிறார். மொத்தமாக நெல்லை மாவட்டத்திற்கு இன்று மட்டுமே ரூபாய் 696 கோடி மதிப்பிலான திட்டங்களை மாவட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறார் என்று தெரியப்படுத்தியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக தற்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அந்த விழா மேடைக்கு பந்தலுக்கு வந்திருக்கிறார். இது சுமார் 30,000 பேர் அமரக்கூடிய வகையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட பந்தல் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல 300க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவசமாக மாற்றுத்திறனாளிகள் இலவச இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படுகிறது. அதுதான் தற்போது வழங்கி வருகிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த சான்றிதழை, அந்த வாகனத்துக்கான உரிமைக்கான அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இதே போல பல்வேறு விவசாயம் சார்ந்தும் அரசின் பல்வேறு துறைகள் சார்ந்தும் நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சி அரசு மருத்துவக் கல்லூரி அருகே இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 25,000 பேர் முதல் 30,000 பேர் வரை அமர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் இன்று செய்யப்பட்டு பல்வேறு அரசு நலத்துறைகள் சார்ந்த அதிகாரிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் விழா மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இங்கு வந்து அவர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து அதே போல புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அறிவுசார் நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றுதான் நடைபெறுகிறது. அதே போல புதிதாக 21 கோடியில் முடிவுற்ற அறுவை சிகிச்சைக்கான 92 கோடி 92 கோடி பிரம்மாண்டமான சிறப்பு சிகிச்சை பிரிவு கட்டிடம், அதாவது அரசு பல்நோக்கு மருத்துவமனையிலேயே சிறப்பாக கட்டப்பட்டுள்ள அந்த சிறப்பு சிகிச்சை கட்டடத்தை திறந்து வைக்கிறார். இது அருகிலேயே தான் இருக்கிறது. இது கண்டிப்பாக நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக மக்களுக்கு இருக்கும். என்றால் ஏற்கனவே அரசு மருத்துவமனை, அதே போல மத்திய அரசோடு இணைந்து பல்நோக்கு மருத்துவமனை இருக்கிறது. அந்த பல்நோக்கு மருத்துவமனைக்கு அருகிலேயே 92 கோடியில் மிகப்பெரிய அளவில் அறுவை சிகிச்சை கட்டடம் தற்போது கட்டப்பட்டிருக்கிறது. அது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இங்கு தொடர்ந்துதான் இங்கு தற்பொழுது அந்த கட்டிடத்தை திறந்து வைத்து பின்னர் இங்கு விழா மேடையில் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். விழா மேடையில் அமைச்சர்கள் வந்திருக்கார்கள். அதாவது இந்த நெல்லை மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு, அதே போல தூத்துக்குடி அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் தொடங்கி திமுக MP வந்திருக்கிறார்கள். தற்பொழுது விழா மேடைக்கு தற்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து கொண்டிருக்கிறார். வந்துவிட இந்த தற்பொழுது தமிழக திமுக MP கனிமொழி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் KN நேரு வந்து விட்டார். ஒவ்வொருவராக மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக MP கனிமொழி அவர்கள், அதே போல பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் என ஒவ்வொருவராக தற்பொழுது விழா மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே விழா மேடைக்கு அருகிலேயே ஒவ்வொரு விவசாயத்துறை சார்ந்தும் வேளாண் துறை சார்ந்தும் வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்தையும் கண்காட்சிகள், அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொருட்கள் இவற்றை எல்லாம் இதற்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையெல்லாம் தமிழக முதல்வர் நேரடியாக பார்த்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் விழா மேடைக்கு வந்து விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். ஏழை எளியவர்களுக்காகவும் அவர்களுக்காக தனித்துவமாக ரூபாய் 101 கோடியில் அவர் இலவச நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறை சார்ந்தும் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே இந்த விழா மேடைகள் தற்பொழுது அவர் அதற்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறார். இதில் முக்கியமாக சொல்லப்படுவது நேற்று எப்படி பொருளை அருங்காட்சியகம் முக்கியமானதாக பார்க்கப்படுது, அதே போல இங்கு 92 கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய அந்த அறுவை சிகிச்சைக்கான மருத்துவமனை கட்டிடம், அது கண்டிப்பாக மிகவும் பயனுள்ள ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த கட்டிடம் இன்று திறந்து வைக்கிறார். எனவே நெல்லை அரசு
மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் விரிவான ஒரு பல்நோக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வகையில் கண்டிப்பாக கூடுதலாக அந்த கட்டிடம் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நெல்லை மாநகராட்சியில் குடிநீர் திட்டங்கள் தற்பொழுது முன்னெடுக்கப்படுகிறது. அந்த குடிநீர் திட்டங்களையும் நேரடியாக பார்வையிடுகிறார். தற்பொழுது அதனை பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு அவர் விலக்கி வருகிறார். அதே போல உடன் சபாநாயகர் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவும் உடன் இருக்கிறார். அவரும் இணைந்து அந்த நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதிய குடிநீர் திட்ட பணிகளையும் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த மாதிரி வரைபடங்களையும் தற்பொழுது பார்த்து வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.